நம்ம பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடிக்கு இப்போ பறக்கும் பிரைம் மினிஸ்டர் அப்படின்ற ஒரு பேர் வந்திருக்கு. வெளிநாட்டுக்கெல்லாம் பறந்து பறந்து போகிறாரு, அதனால் பறக்கும் பிரைம் மினிஸ்டர் அப்படின்ற பேர் வந்தது அப்படின்னா அதுக்காக இல்லை. சாதாரணமாக நம்ம நரேந்திர மோடிக்கு முன்னாடி இருந்த எல்லா பிரைம் மினிஸ்டருமே வந்து வேறு நாட்டு தலைவரை சந்திக்கும் போது அவங்களுக்கு வந்து கை கொடுக்கணுன்னா நடந்து போய் கை கொடுப்பாங்க, அவ்வளோதான். இந்த மாதிரி தான் நம்ம பார்த்துருப்போம். ஆனால் நம்ம ஜி அப்படி கிடையாது. அவர் வந்து யாருக்காவது கை கொடுக்கணும் அப்படின்னா அந்த டைமை வேஸ்ட் பண்ண மாட்டார். நடந்து போய் கை கொடுக்குற டைம் வந்து நம்ம நாட்டுக்கு ரொம்ப முக்கியமான டைம். அதனால் இவர் என்ன பண்ணுவார்னா பறந்து போய், அதுவும் கைக்கெல்லாம் கொடுக்க மாட்டார், கட்டி அணைச்சி ஆற தழுவி அவருடைய அந்த அன்பை காட்டுற விதம் இருக்குது பாருங்கள். நம்ம நாட்டு மக்களுக்கு கூட அந்த அளவுக்கு அன்பு கிடச்சிருக்காது. அதெல்லாம் வெளிநாட்டு தலைவர்களுக்கு தான். மோடியோடைய அன்பெல்லாம் மொத்தமாக கிடைச்சதா இருக்குன்னா மற்ற நாட்டு தலைவர்களுக்கு தான். நம்ம நாட்டு மக்களுக்கு அதுவும் அதிகமாக கிடைக்கல. அது கிடைச்சா இன்னும் நல்லா நாமெல்லாம் சந்தோஷமாக இருந்திருப்போம். அது கிடைக்காம போச்சு. அதெல்லாம் மொத்த அன்பும் வெளியில் கொண்டு போய் கொட்டிடுறாரு. இந்த கட்டிப்பிடி வைத்தியம் தான் அவர் ஃபுல்லாக. டோரை திறந்து வெளியில் வந்ததும் நடந்து போனால் லேட் ஆகிடுமே, அந்த நேரத்தில் நம்ம நாட்டுக்கு ஏதாவது செய்யலாமே, எதுக்கு வேஸ்ட் பண்ணணும் அப்படின்ட்டு அப்படியே பறந்து போய் கட்டிப்பிடிக்கிறார். பார்த்தீங்களா, இதுதான் பறக்கும் பிரைம் மினிஸ்டர். இங்கே இப்படி அப்படின்னா நார்வேக்கு போயிருக்கிறார் தலைவர். 43 வருஷம் கழித்து நார்வேக்கு போயிருக்கிறாரு. அதாவது நம்ம நரேந்திர மோடி இதுக்கு முன்னாடி 2 முறை பிரைம் மினிஸ்டராக இருந்திருக்காரு இல்லையா, அப்போல்லாம் கூட அவர் நார்வேக்கு போகல. இப்போ திடீர்னு நார்வேக்கு போயிருக்கிறார். ஏதோ இன்வெஸ்ட்மெண்ட் வாங்குறதுக்கு அதுக்காக போயிருக்கிறாரு. அங்கே போய் அங்கே இருக்கிற பிரதமருக்கு கை கொடுக்கணும். உடனே அங்கே வந்திருந்த ஜேர்னலிஸ்ட்டில் ஒரு பெண், ஹெல்லி லின் அப்படின்ற அந்த ஜேர்னலிஸ்ட் வந்து என்னுடைய கேள்விக்கு கொஞ்சம் பதில் சொல்லுங்களேன் அப்படின்னு நரேந்திர மோடியை பார்த்து சொன்னதும் அவர், கேள்வி பதிலா, டெலிபிராம்டர் இல்லை தெரியும்ல, அது இல்லைன்னா மனுஷன் வாயை திறக்க மாட்டார் அப்படின்னு அந்த ஜேர்னலிஸ்ட்டுக்கு தெரியல போல இருக்கு. டெலிபிராம்டர் இல்லைன்னா நம்ம ஜி கிட்ட அவருடைய பேரை கேட்டாலே சொல்ல மாட்டார், கேள்வியெல்லாம் கேட்டுக்கிட்டு அப்படின்னு உடனே அங்கேருந்து ஓடி இருக்கிறார். Prime Minister Modi, why don't you take some questions from the freest press in the world? நரேந்திர மோடி அப்படின்னாலே டெக்னாலஜி தான், சும்மாலாம் அவர் சொல்ல மாட்டார். அவர் முன்னாடி ஏதாவது ஒரு டெக்னாலஜி இருக்கணும், டெலிபிராம்டர் மாதிரி ஏதாவது இருந்தால் தான் பேசுவார் அப்படின்றது நார்வே ஜேர்னலிஸ்ட்டுக்கு தெரியல போல இருக்குது. இப்போ நரேந்திர மோடி இந்த ஜேர்னலிஸ்டுடைய கேள்விக்கு பதில் சொல்லாமல் அங்கேருந்து போகிறார் இல்லையா, உடனே இந்த ஜேர்னலிஸ்ட் என்ன பண்ணுறாங்க, எக்ஸில் ஒரு பதிவு ஒன்று போடுறாங்க. பத்திரிகை சுதந்திரத்தில் நார்வே வந்து முதல் இடத்துல இருக்குது, நீங்கள் இந்தியா 157வது இடத்துல இருக்கீங்க, என்னுடைய கேள்விக்கு பதில் சொல்கிறதுல என்ன பிரச்சனை அப்படின்னு ஒரு பதிவு ஒன்று போடுறாங்க. ஜேர்னலிஸ்டோட இந்த பதிவை பார்த்ததும் நம்ம வெளியுறவுத்துறை அமைச்சகம் வந்து இன்றைக்கி நைட் 9:30 மணிக்கு ரேடிசன் ப்ளூவில் ஒரு ப்ரெஸ் மீட் வச்சுருக்கிறோம், அங்கே வந்து உங்களுடைய கேள்வியை கேளுங்களேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உடனே அந்த ஜேர்னலிஸ்ட்டும் நைட்டு ரேடிசன் ப்ளூக்கு போயிருக்கிறாங்க அந்த ப்ரெஸ் மீட்டுக்காக. அங்கே நரேந்திர மோடி வருவார் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. அங்கே அவர் வரல. இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் மட்டும்தான் இருந்தது. அதில் சிபி ஜார்ஜ் அவர் தான் கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு இருந்தார். அவர்கிட்ட இந்த பெண் கேள்வி கேட்குறாங்க, இந்தியாவில் வந்து மனித உரிமை மீறல் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு அவங்க கேள்வி கேட்குறாங்க, அதை பற்றி உங்களுடைய பதில் என்ன அப்படின்றதுக்கு அந்த கேள்விக்கு பதில் எதுவும் சொல்லாமல் இவர் பட்டுக்க வந்து நம்ம நாட்டுடைய யோகா, செஸ் அப்படின்னு நம்ம வேறு எதையோ அந்த பெண்ணுடைய கேள்விக்கு ஒழுங்காக பதில் சொல்லாமல் இவர் வேறு ஏதோ சொல்லிகிட்டு இருக்கார். ஏன்னா அந்த ஜேர்னலிஸ்ட் வந்து பிரதமர்கிட்ட கேள்வி கேட்கும்போது அங்கே அவர் பதில் சொல்ல, டெலிபிராம்டர்லேயே என்னவோ அவர் போயிட்டார் அங்கேருந்து. சரி வாங்க ரேடிசன் ப்ளூக்கு வாங்க, அங்கே பதில் சொல்கிறோம் அப்படின்னு அங்கே கூப்பிட்டு வச்சு கேள்வி கேட்கும்போது அதுக்கு வந்து சரியான பதிலை சொல்லாமல் இவங்க பட்டுக்க இவங்களுக்கு தோன்ற பதிலை சொல்லியிருக்கிறாங்க. இப்போ அந்த ஜேர்னலிஸ்டுடைய மனசில் என்ன இருந்திருக்கும், உங்களுக்கு 157வது இடமே பத்திரிகை சுதந்திரத்தில் அதுவே அதிகம், 190, 200ன்னு கொடுத்துருக்கணும் அப்படின்னு நினச்சிருக்காது. நம்ம நாட்டு பிரதமர் நார்வேல செஞ்ச இந்த ஒரு செயலையும் அந்த பத்திரிகையாளரை அவமதித்ததை பற்றி தான் இப்போது நம்ம நாட்டை தவிர மற்ற நாட்டில் இருக்கிற மீடியாஸ் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம நாட்டில் தான் அது அதிகமாக பேச மாட்டோமே. அதுதான் பத்திரிகை சுதந்திரம் இல்லையே நம்ம நாட்டில். 157வது இடத்துல தானே இருக்கும். அப்புறம் எப்படி நாம் பேசுவோம்? 43 வருஷத்துக்கு அப்புறம் இந்திய பிரதமர் ஒருத்தர் வந்து நார்வேக்கு போகிறாரு, இன்வெஸ்ட்மெண்ட்லாம் வாங்குறதுக்கு தான் போகிறாரு. போன இடத்துல இந்த மாதிரிலாம் சம்பவம் பண்ணால் அவன் யோசிக்க மாட்டான்? நம்ம நாட்டுடைய மனித உரிமை மீறலை பற்றி கேள்வி கேட்ட போது அதுக்கு சரியான பதில் கொடுத்துருக்க வேண்டாமா? அந்த மாதிரி ஒழுங்கான பதில் கொடுத்தா தானே அந்த இன்வெஸ்ட்மெண்ட்லாம் கிடைக்கும். அதை விட்டுட்டு பத்திரிகையாளர்கள் கேள்விக்கு பிரதமர் ஓடுறதும், திருப்பியும் கூப்பிட்டு வச்சு அவங்க கேள்விக்கு பதில் சொல்லாமல் இருக்கிறதும், இப்படிலாம் செஞ்சால் நல்லா வந்துடும், இன்வெஸ்ட்மெண்ட் வந்துடும். அதுவும் அதானியே கொண்டு போய் அமெரிக்காவில் தான் இன்வெஸ்ட் பண்ணுறாரு, $10 பில்லியன். அவருடைய கேஸ் எல்லாம் மூட்டாங்களே அமெரிக்காவில், அவர் மேலே இருந்த கேஸ் எல்லாம் மூடிட்டாங்க. அங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, அங்கே இருக்கிற கோர்ட் என்ன சொல்லுதுன்னா, போதுமான சாட்சி இல்லையா, இந்த சினிமாவிலெல்லாம் சொல்கிற மாதிரி போதுமான சாட்சி இல்லாததால்
அதானி மீது இருந்த எல்லா வழக்கையும் நாங்கள் க்ளோஸ் பண்ணுறோம், அமெரிக்காவில் இருக்கிற எல்லா வழக்கையும் க்ளோஸ் பண்ணுறோம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி 10 பில்லியன் இன்வெஸ்ட் பண்ணுறேன், அதாவது 10 கோடி இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு அதானி சொன்னதும் அதுக்கப்புறம் என்ன இருக்குது, வழக்காவது கிழக்காவது. மோடிஜி அந்த நார்வே ஜேர்னலிஸ்டுடைய கேள்விக்கு பதில் சொல்லாமல் ஓடினதை பற்றி ராகுல் காந்தி என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, மடியில் கனம் இல்லைன்னா வழியில் பயம் இருக்காது. உங்களுக்கு என்ன பயம், அங்கே பதில் சொன்னால் என்ன பிரச்சனை, ஏன் அங்கேருந்து ஓடினீங்க அப்படின்னு நரேந்திர மோடியை பார்த்து ராகுல் காந்தி கேட்குறாரு. அதாவது நம்ம மோடிஜிக்கு பிரைம் மினிஸ்டராகவே 12 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. 12 வருஷமாக அவர் தான் பிரைம் மினிஸ்டராக இருக்கார். இன்னும் ஒரு மீடியாவை சந்தித்து பதில் சொல்ல முடியல, மீடியாவுடைய கேள்விக்கு பதில் சொல்ல முடியல அப்படின்னா என்னதான் சொல்கிறது? இத்தனை வருஷமாவா அவங்களுக்கு பயந்துக்கிட்டு இருப்பாங்க? சரி, முதல் வருஷம், 2வது வருஷம், சரி 5 வருஷம், 10 வருஷம், 12 வருஷமாக இந்த மீடியாவுக்கு பதில் சொல்ல முடியாத ஒரு பிரதமர் நம்ம நாட்டில் இருக்கிறார். அப்புறம் 157வது இடம் கிடைக்காம அந்த பத்திரிகை சுதந்திரத்தில் வேற என்ன முதல் இடம் 2வது இடமா கிடைக்கும்? இதில் இன்னொரு விஷயம் இருக்குது. இந்த பிஎம் ஸ்ரீ ஃபண்டு நம்ம நாட்டு மக்கள் மீது எந்த அளவுக்கு அக்கறை இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? மெயினாக தமிழ்நாட்டு மாணவர்கள் மீது எந்த அளவுக்கு நம்ம மோடிஜிக்கு அக்கறை இருக்குது அப்படின்றதுக்கு இந்த பிஎம் ஸ்ரீ ஃபண்டே ஒரு உதாரணம். 2 வருஷமாக அந்த ஃபண்டை கொடுக்கல. அந்த பிஎம் ஸ்ரீ ஃபண்டு அப்படின்னா என்னென்னு தெரியாதவங்களுக்கு, அரசு பள்ளிகளின் தரத்தை உயர்த்துறதுக்காக மத்திய அரசு ஒரு 60% ஃபண்டை கொடுப்பாங்க, 40% நம்ம மாநில அரசு செலவு பண்ணணும். அதுக்காக வர்றது தான் இந்த பிஎம் ஃபண்டு. 60% ஃபண்டு அவங்க தேர்ந்தெடுக்கப்பட்ட பள்ளிகளுக்கு வருஷத்துக்கு 40 லட்ச ரூபாய் வரும். இப்படி பார்த்தா வருஷத்துக்கு ஒரு 100 கோடி 140 கோடி வரணும். அது வந்து இந்த அரசு பள்ளிகளின் தரத்தை உயர்த்துறதுக்கு, இந்த ஸ்மார்ட் கிளாஸு, நல்ல விளையாட்டு மைதானத்தின் தரத்தை எல்லாம் உயர்த்துறதுக்காக கொடுக்குற ஃபண்டு. அதை வந்து மும்மொழி கொள்கையை தமிழ்நாடு ஏற்றுக்கொள்ளாததுனால நாங்கள் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு அதை வந்து அங்கே பிடிச்சி வச்சுருக்கிறாங்க அந்த ஃபண்டை. அதாவது இவங்களுடைய கொள்கையை ஏற்றுக்கிற வரைக்கும் தமிழ்நாட்டில் இருக்கிற மாணவர்கள் அவங்களுடைய தரத்தை உயர்த்த வேண்டாம், மாணவர்களுடைய கல்வி எப்படி போனால் என்ன, அரசு பள்ளி மாணவர்களுடைய தரம் எப்படி இருந்தால் என்ன, நம்ம நாட்டு மாணவர்களின் கல்வி தரத்தை விட பாஜகவுக்கு இல்லைன்னா மோடி அரசுக்கு அவங்களுடைய கொள்கை தான் முக்கியம். நீ எப்படி வேணால் போ, நீ வந்து எங்களுடைய கொள்கையை ஒத்துக்கிட்டியா உன்னுடைய மாணவர்களுக்கு நாங்கள் பணம் கொடுப்போம். எந்த பணம்? இந்த பிஎம் ஸ்ரீ ஃபண்டு அப்படின்றது வந்து பிஎம் வீட்டிலேருந்து வர்றது கிடையாது, அதுவும் நம்ம கொடுக்குற பணம் தான், அதுக்காக ஒதுக்கின பணம் தான். அதை வந்து கொடுக்கறதுக்கு இவங்களுடைய கொள்கையை நம்ம ஒத்துக்கணுமா? சரி, நாங்கள் பேசி அதை சரி பண்ணிக்கலாம், ஒரு வருஷமோ 2 வருஷமோ ஆனாலும் பரவாயில்ல, ஆனால் பசங்களுக்கு போக வேண்டிய பணம் போட்டோம், அவங்களுடைய கல்வி தானே முக்கியம், அவங்களுடைய தரம் தானே முக்கியம் அப்படின்னு அந்த பணத்தை கொடுக்காம 2 வருஷமாக இழுத்து அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதுதான் நம்ம நாட்டு மாணவர்கள் மீது நம்ம பிரதமர் மோடிக்கு இருக்கிற அன்பு. அந்த அன்பின் வெளிப்பாடு தான். நீங்கள் மும்மொழி கொள்கையை ஒத்துக்கிட்டீங்கன்னா பணம் கொடுப்போம், படிங்க, ஏதாவது செய்யுங்க. அப்படி இல்லையா பணம் கொடுக்க மாட்டோம். உங்கள் பணம் தான் பிஎம் ஸ்ரீ ஃபண்டு அப்படின்னாலும் அது வந்து எங்கள் பணம் கிடையாது, உங்கள்கிட்டேருந்து டேக்ஸில் வாங்கின பணம் தான். இருந்தாலும் நாங்கள் சொல்கிற கொள்கையை நீங்கள் ஒத்துக்கலையா பணத்தை கொடுக்க மாட்டோம். நீங்கள் நல்ல தரமான கல்வி உங்களுக்கு கிடைச்சா என்ன, தரமான உங்களுக்கு விளையாட்டு மைதானம் கிடைச்சா என்ன, அதை பற்றிலாம் எங்களுக்கு கவலை கிடையாது. கொள்கையை ஒத்துக்கிறியா, நரேந்திர மோடி சொல்கிறத கேட்குறியா, கேட்டால் பணம், இல்லையா நகி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதுதான் ஜிக்கு நாட்டு மீது இருக்கிற அக்கறை. ஆனால் வெளியில் பறந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கெல்லாம் போயிட்டுருக்காரு. எதுக்கு போகிறாருன்னா, இங்கே வந்து அந்த அளவுக்கு நம்ம கீழே போய்கிட்ருக்கோம். இப்போ வந்து ஒரு வருஷத்துக்கு வெளிநாட்டுக்கு போகாதீங்க, தங்கம் வாங்காதீங்க, எண்ணெய் சாப்பிடாதீங்க அதிகமாக, பெட்ரோல் அதிகமாக யூஸ் பண்ணாதீங்க, ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுங்கள், இதெல்லாம் சொல்லிவிட்டு ஊர் ஊராக சுற்றிக்கிட்டு இருக்காரு. இங்கே பண்ண வேண்டிய இன்வெஸ்ட்மெண்ட்டும், அதாவது அதானி வந்து அமெரிக்காவில் பண்ணும்போது அதையும் தடுத்து நிறுத்த மாட்டார். ஆனால் நாம் எல்லாத்தையும் அடக்கிக்கிட்டு இவர் சொல்கிறதையெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கணும். ஆனால் அதானி எங்கே வேணால் இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டோம், அவரை கேள்வி கேட்க மாட்டார் இவர். இதுதான் நம்ம ஜியோடைய நாட்டு மீது இருக்கிற அக்கறை. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு, இல்லையா? பறக்கும் பிரைம் மினிஸ்டர் பறந்து வேலை செய்கிறார். அனுசுடன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, லைக் ஷேர்லாம் கூட பண்ணிவிடுங்க.